நம்ம தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இவங்க பேசுறத பார்த்துட்டு விஜய் ஃபேன்ஸே வந்துட்டு என்னடா ரொம்ப ஹைப் ஏத்துறாங்களே, படத்தை கவுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு முடிவு கொண்டாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அது மட்டும் இல்லாம நம்ம ஹேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இவ்வளவு பேசினாலே படம் ஊத்திக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்துட்டு வன்மத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹேட்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய செருப்படியா இருக்கு. அந்த டிஏஜிங்கன்னு சொல்லையில வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு ட்ரெய்லரை பார்த்து எழுமிச்சு உங்களுக்கே தெரியும். என்னடா அது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு சில மாடிஃபை பண்ணதுனால அந்த ரெண்டாவது பாக்குற விஜய் நம்மளால வந்துட்டு நல்லா ரசிக்க முடிஞ்சு. ஆனா மூணாவதா ஒருத்தவங்களை காமிச்சாங்க விஜய்ன்ட்டு. கொஞ்சம் கூட என்னால ஏத்துக்க முடியல தான் சொல்லுவேன். அது விஜயா இல்ல யாருன்னு எனக்கு தெரியல. சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க.